கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா அனைவரையும் உள்ளடக்கிய பள்ளியை உருவாக்கிடல் இந்த சப்ஜெக்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சப்ஜெக்ட்ல நம்ம யூனிட் 2 பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த யூனிட் 2ல இன்னைக்கு நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பாருங்க, அந்த உள்ளடக்க கல்வி, அதாவது உள்ளடக்கல் வெற்றிகரமாக அமைந்திடுவதை ஊக்குவிக்கும் வழிமுறைகள், இந்த கொஸ்டின் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நீங்க லாஸ்ட் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்க. இந்த கொஸ்டின் வந்து கம்பல்சரி கேட்டிருப்பாங்க. சரிங்களா? இதுல 2 தலைப்புகள் வரும். அதுல ஏதாவது ஒரு தலைப்பை 5 மார்க்லயோ இல்ல 10 மார்க்லயோ கம்பல்சரி கேட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டின் நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா, என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் அனுப்பிச்சு வச்சிருவேன். நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி எல்லாமே நான் பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்தெல்லாம் பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புற நோட்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இன்னைக்கு நடத்த போற கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நான் சொல்லியிருந்தேன், நீங்க வந்து இந்த கிளாஸை கவனிக்கும் போதே இந்த கவனிச்சதை வச்சே நீங்க எக்ஸாமுக்கு எழுதிடலாம். நான் உங்களுக்கு சிம்பிளா ஒவ்வொரு ஹெட்டிங்க்கும் என்னென்ன பாயிண்ட்ஸ் வரும் அதை நான் எளிமையா உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த கிளாஸை நீங்க கவனிச்சிட்டீங்கன்னா, இந்த கவனிச்ச வச்சு எக்ஸாம் எழுதுறதுக்கும் கொஸ்டின் இன்டெரக்டா கேட்டா கூட இந்த கிளாஸை கவனிச்சதை வச்சே நீங்க எழுதுறதுக்கும் உதவியா இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்ப பாருங்க. ஃபர்ஸ்ட், இந்த உள்ளடக்கல் வெற்றிகரமாக அமைந்துள்ளதை ஊக்குவிக்கும் வழிமுறைகள். இப்ப லாஸ்ட் கிளாஸ்ல இந்த உள்ளடக்கிய கல்வியை செயல்படுத்தியுள்ள என்னென்ன தடைகள் பார்த்தோம். அதாவது செயலாற்றல் குறைபாடுடைய குழந்தைகளையும் நார்மல் குழந்தைகளையும் ஒரே பள்ளியில படிக்க வைக்கும் போது என்னென்ன தடைகள் வரும்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இந்த கேள்வியில அந்த தடைகளை எப்படி நம்ம வெற்றிக்கொள்ளணும், அந்த தடைகளை நம்ம எப்படி போக்கணும், அப்படி தடைகளை நம்ம போக்கிட்டா இந்த செயலாற்றல் குறைபாடுடைய குழந்தைகளும் இந்த நார்மல் குழந்தைகளும் ஒரே பள்ளியில படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இதை வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும் அப்படின்றதான் இந்த கேள்வி. அதாவது அந்த தடைகள், என்ன தடைகள் இருக்கு, அதை எப்படி போக்கணும் அப்படின்றதான் இந்த கேள்வி. சரிங்களா? இப்ப இந்த உள்ளடக்கல் வெற்றிகரமாக அமைந்ததை ஊக்குவிக்கும் வழிமுறைகள்ல 2 தலைப்பு இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த 2 தலைப்புகள்ல ஏதாவது ஒரு தலைப்பா 10 மார்க்ல கேட்டுறாங்க, இல்ல 5 மார்க்ல கேட்டுறாங்க. மோஸ்ட்லி 10 மார்க்ல தான் கேட்கறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, உள்ளடக்கிய கல்வியை அளித்திடுவதில் எதிர்ப்படும் தடைகளை வெற்றி கொள்ளுதல். என்னென்ன தடைகள் இருக்கு, அதை எப்படி வெற்றி கொள்ளணும், 1. 2வது பாயிண்ட் பாருங்க, பள்ளிகளில் உள்ளடக்கிய கல்வியை செயல்படுத்துவதில் ஊக்கமளிக்கும் வழிமுறைகள். நம்ம பள்ளியில வந்து அந்த செயலற்ற குழந்தைகளையும் நார்மல் குழந்தைகளையும் படிக்க வைக்கிறதுக்கு என்னென்ன ஊக்கமளிக்கும் வழிமுறைகளை நம்ம செய்யணும். இந்த 2 தலைப்பு தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் தலைப்பு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது என்ன தலைப்பு பார்த்தீங்கன்னா, உள்ளடக்கிய கல்வியை அளித்திடுவதில் எதிர்ப்படும் தடைகளை வெற்றி கொள்ளுதல். இந்த தலைப்பு தான் பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப இந்த தடைகளை போக்குறதுக்கு ஒரு 7 வழிமுறைகள் இருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க, கிளாஸ் கவனிச்சா 7 வழிமுறைகள் இருக்கு. 1, அனைவரையும் உள்ளடக்கிய கல்விக்கு எதிரான எதிர்மறை மனப்பான்மைகளை முறியடித்தல். இது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் பாருங்க, எளிதாக அணுகத்தக்க தன்மை மற்றும் மேம்பட்ட கற்றல் சூழல். 3வது பாயிண்ட் பாருங்க, கலை திட்டமும் மாணவர் அடைவை மதிப்பிடுதலும். 4வது பாயிண்ட் பாருங்க, குடும்பத்தினரின் ஈடுபாட்டை அதிகரித்தல். 5வது பாயிண்ட் பாருங்க, சமுதாய பங்கேற்பை உறுதி செய்தல். 6 பாருங்க, கல்வி அமைப்பில் உள்ளோருக்கு மறுபயிற்சி அளித்தல். 7 பாருங்க, அரசு கொள்கையில் மாற்றங்கள். இந்த 7 தலைப்புகளை பத்தி தான் பார்க்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் தலைப்பு பாருங்க, அனைவரையும் உள்ளடக்கிய கல்விக்கு எதிரான எதிர்மறை மனப்பான்மையை முறியடித்தல். இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 பாயிண்ட் இருக்கு. முதல் பாயிண்ட் பாருங்க, அனைத்து வகை மாணவர்களையும் உள்ளடக்கிய கல்வியை அமல்படுத்திட புதிய அணுகுமுறை தேவைப்படுகிறது. அந்த செயலாற்றலுடைய குழந்தைகளையும் நார்மல் குழந்தைகளையும் ஒரு பள்ளியில சேர்க்கணும்னா, ஒரே இடத்துல படிக்க வைக்கணும்னா புதிய அணுகுமுறை தேவைப்படுகிறதுன்னு சொல்றாங்க. இது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் பாருங்க, இந்த செயலாற்றல் குறைபாடுடைய குழந்தைகளை
பொதுப்பள்ளியில் வகுப்பறையில் இடம்பெற செய்வதால் மட்டுமே, பாருங்க அந்த செயலற்ற குறைபாடுகள் வந்து பொதுப்பள்ளி வகுப்பறையில இடம்பெற செய்வதால் மட்டுமே அனைவரையும் உள்ளடக்கிய கல்வி பொருளுடைய முறையில் செயல்படுவதாக அர்த்தமாகுது. அப்படி படிக்க வச்சா மட்டும் அது வெற்றிகரமா அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது செயலற்ற குறைபாடு வந்து பொதுப்பள்ளியில படிக்க வைக்கும் போது படிக்க வச்சுட்டாவே வந்து இது வெற்றிகரமா செயல்பட்டுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. இது ரெண்டாவது பாயிண்ட் சொல்றாங்க. அப்ப எப்படி சொல்ல முடியும்? மூணாவது பாயிண்ட் பாருங்க. அனைவரையும் உள்ளடக்கிய கல்வியை அமல்படுத்துவதில் உள்ள பிரச்சனை என்னன்னா, செயலாற்றல் குறைபாடுடைய குழந்தைகளிடம் இல்லை. இந்த பிரச்சனை வந்து செயலாற்றலுடைய குழந்தைகள் அவர்கிட்ட கிடையாது, அதான் குழந்தை இல்லை என்பதையும், உண்மையான பிரச்சனை தற்போது நமது கல்வி அமைப்பை செயலாற்றல் குறைபாடுடைய குழந்தைகளை வரவேற்கும் நிலையில் இல்லை. நம்ம கல்வி அமைப்பு தான் குறைபாடுன்னு சொல்றாங்க, சரிங்களா? வரவேற்பது இல்லை என்பதில் தான் உள்ளது என்பதையும், கல்வியோடு தொடர்புடைய அனைவரையும் உணரச் செய்வதன் மூலம், கல்வியோடு தொடர்புடைய யாரு? பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சமுதாயம், மாணவர்கள், இவங்களை எல்லாமே உணரச் செய்யணும். அவங்களும் நம்மள மாதிரி ஒரு குழந்தைகள் தான், அவங்க நம்ம கூட படிக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி மாணவர்கள் உணரணும். ஆசிரியர்களும் அவங்களும் ஒரு குழந்தைகள் தான், அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு நினைக்கணும். சமுதாயமும் அதை ஏத்துக்கிறணும். அப்படி உணர்ந்தால் மட்டும்தான் இதை வந்து வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும்னு சொல்றாங்க. அதான் பாருங்க, கல்வியோடு தொடர்புடைய அனைவரையும் உணரச் செய்வதன் மூலமே செயலாற்றல் குறைபாடுடைய குழந்தைகளை பொதுப்பள்ளியில் சேர்ந்து பயில வைப்பதற்கு எதிரான மனப்பான்மைகளை முறியடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நாலாவது பாயிண்ட் பாருங்க. இதற்கான வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, அனைவரையும் உள்ளடக்கிய கல்வியை அமல்படுத்துவதால் இயல்பு நிலை மாணவர்கள் உட்பட அனைத்து பிரிவு மாணவர்களும் பயன்பெறுவர் என்பதை புரிய வைக்கவும். ஒரு செயலாற்றல் குறைபாடுள்ள குழந்தைகள் வந்து பொதுப்பள்ளியில சேர்க்கும் போது நார்மல் குழந்தைகள் பாதிக்கப்பட மாட்டாங்க, எல்லாரும் பயன்பெறுவாங்க அப்படின்றத உணர வைக்கணும்னு சொல்றாங்க. இதுதான் இந்த 4 பாயிண்ட். அடுத்த செகண்ட் தலைப்பு பாருங்க. எளிதாக அணுகத்தக்க தன்மை மற்றும் மேம்பட்ட கற்றல் சூழல். அதுல முதல் பாயிண்ட் பாருங்க. இதுல 3 பாயிண்ட் இருக்கு. முதல் பாயிண்ட் பாருங்க. பள்ளி வகுப்பறைக்கு சென்றடைதல் மற்றும் கற்றலில் பங்கு பெறுதலில் தடைகள் இருப்பின் அவற்றை எளிதாக நீக்கிட முடியும். இப்ப பாருங்க, பக்கத்துல ஒரு இமேஜ் இருக்கு பாருங்க. இப்ப அந்த படிக்கட்டு சாய்தல் இருந்தா மாணவர்கள் அந்த நாற்காலியில் கொண்டு வந்து கண்டிப்பா அந்த வகுப்பறைக்கு கொண்டு போயிடலாம். அதே வெறும் படிக்கட்டு வந்து தான் கொண்டு போறது சிரமம். இந்த மாதிரி தடைகளை போக்கணும். இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க. அதுக்கு என்னென்ன விஷயம் செய்யணும்? சாய்தள அமைப்பு, மின் தூக்கி, சக்கர நாற்காலி, சென்று வகையான இடவசதி, அடுத்து சுவர்களில் தொடர் கைப்பிடி அமைத்தல். இப்ப லைட்டா நொண்டி இடங்கள் கைப்பிடி தான் ஈஸியா நடந்துருவாங்க. அது அடுத்து பாருங்க, கதவு கைப்பிடிகளை எளிதாக இயக்கத்தக்க வகையில் அமைத்திடல். அடுத்து சிறப்பு இருக்கை வசதிகள், சிறப்பு தேவையுடையோருக்கு கற்றல் பொருட்கள் கிடைத்திட செய்தல் போன்றவற்றின் மூலமும் உட்கட்டம் வடிவமைப்பு, இந்த உட்கட்டமைப்பு வடிவமைப்புகளை செஞ்சது மூலமாகவும், அது பாருங்க குடிநீர், மின்சாரம், கழிப்பறை போன்ற வசதிகளை மற்றும் கற்றல் சூழல் தொடர்பான தடைகளை நீக்கி மாணவர்கள் வகுப்பறையின் உள்ளேயும் வெளியேயும் கற்றலில் ஈடுபடுவதை ஊக்குவிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது பாயிண்ட பாருங்க. இத்தகைய மாற்றங்களுக்கு இத்தகைய மாற்றங்களும் வசதிகளும் செயலாற்றல் குறைவுடைய மாணவர்களுக்கு மட்டுமின்றி அனைத்து மாணவர்களுக்குமே பயன் தரத்தக்கதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இந்த 3 பாயிண்ட் தான். அடுத்து மூணாவது தலைப்பு பாருங்க. கலைத்திட்டமும் மாணவர் அடைவை மதிப்பிடுதலும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பாயிண்ட் இருக்கு, 6 பாயிண்ட் இருக்கு. அதுல முதல் பாயிண்ட் பாருங்க. கலைத்திட்டமானது அனைத்து குழந்தைகளுக்கும் பொருத்தமுடையதாகவும் நெகிழ்வுத்தன்மை உடையதாகவும் இருத்தல் வேண்டும். கலைத்திட்டமானது வந்து பாத்தீங்கன்னா சிலற்ற குழந்தைகள் இருப்பாங்க, அவங்களுக்கு கடினமான பகுதியை கொடுக்க முடியுமா? எல்லா குழந்தைகளும் சமமான அளவு கத்துக்கிற மாதிரி தான் பாடத்திட்டம் இருக்கணும், அந்த கலைத்திட்டம் இருக்கணும்னு சொல்றாங்க. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க. கற்பித்தல் முறையில் பாடத்தை மையமாக கொண்டிராமல் குழந்தையை மையமாக கொண்டு அமைக்கப்படணும். கற்பித்தல் வந்து பாத்தீங்கன்னா பாடமைய கலைத்திட்டமா இல்லாம மாணவர் மையமாக கலைத்திட்டமா இருக்கும். அதாவது மாணவர் வந்து செயலாற்றக்கூடிய வழிமுறைகள் இருக்கணும்னு சொல்றாங்க. மூணாவது பாயிண்ட் பாருங்க. இதற்கேற்ப ஆசிரியர் பயிற்சியும் கலைத்திட்டம் தொடர்பான விதிமுறைகளும் உருவாக்கப்படுதல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. நாலாவது பாயிண்ட் பாருங்க. அனைத்து குழந்தைகளுக்கும் என்னென்ன கற்றிருக்கிறார்கள் என்பதை மதிப்பிடும் வகையில் தேர்வுகள் அமைய பெற்றிருக்க வேண்டும். என்னென்ன கத்திருக்காங்க அது ரிலேட்டடா தான் தேர்வுகள் அமைய வேண்டிய ஒழிய எப்படி இருக்கக்கூடாது, எவற்றை அறிந்திருக்கவில்லை என்பதை அளவிடுவதாக இருத்தல் கூடாது. அதனாலதான் கொஸ்டின் எடுக்கும்போது பாருங்க, 60% ஆவரேஜா இருக்கும் கொஸ்டின், 20% கடினமா இருக்கணும், 20% எளிமையா இருக்கணும். இந்த 3 பேட்டரை வச்சுதான் கொஸ்டின் எடுப்பாங்க. ஏன்னா எல்லா குழந்தைகளும் அந்த தேர்வு எழுதணும் அப்படின்றதுக்காகத்தான். அடுத்து 5ஆவது பாயிண்ட் பாருங்க. அதாவது
அனைத்து குழந்தைகளும் ஓரளவாவது வெற்றி பெறும் வகையில் தேர்வுகள் வடிவமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த 6ஆம் பாயிண்ட் பாருங்க. குழந்தைகளின் அடைவை மதிப்பிடுதல் என்பது கலைத்திட்ட குறிக்கோள்களை சார்ந்ததாகவும் குழந்தையின் பண்பாட்டுடன் தொடர்புடையதாகவும் கலைத்திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கும் விதம் மற்றும் செயல்படும் விதம் ஆகியவற்றுடன் தொடர்புடையதாக இருக்க வேண்டும். அதான் பாருங்க, கலைத்திட்ட குறிக்கோள்களை சார்ந்ததாகும், அது என்ன சிலபஸ் இருக்கு, என்ன பாடத்திட்டம் இருக்கு, அதுக்கான குறிக்கோளாகவும் குழந்தைகளை பாருங்க குழந்தைகளின் பண்பாட்டுடன் தொடர்புடையதாகவும் கலைத்திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கும் விதம் மற்றும் செயல்படுத்தும் விதம் ஆகியவற்றுடன் தொடர்புடையதாக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த 4ஆம் பாயிண்ட் பாருங்க, குடும்பத்தினரின் ஈடுபாட்டை அதிகரித்தல். இதுல 3 பாயிண்ட் இருக்கு. ஒண்ணு பாருங்க, மாணவர்களின் காப்பாளர்களை, குறிப்பாக செயலாற்றக்கூடிய குழந்தைகளின் காப்பாளர்களை அனைவரையும் உள்ளடக்கிய கல்வி அளித்திடும் சேவைகளை முறையாக பயன்படுத்திக் கொள்வதில் முழுமையான ஈடுபாடு கொண்டிருக்க செய்தல் வேண்டும் சொல்றாங்க. 2ஆம் பாயிண்ட் பாருங்க, ஆசிரியர்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் காப்பாளர்களோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருக்கிறோடு அவர்களுக்கு புரியும் மொழியிலேயே உரையாட வேண்டும் சொல்லியிருக்காங்க. 3ஆம் பாயிண்ட் பாருங்க, தன் பள்ளி அமைவிடத்தை சுற்றியுள்ள பகுதியின் பிறமுகளுடன் பள்ளி ஆசிரியர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குமே ஆனால் பள்ளி பற்றிய தகவல்களை எளிதில் பரவிடும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 5ஆம் பாயிண்ட் பாருங்க, சமுதாய பங்கேற்பை உறுதி செய்தல். 2 பாயிண்ட் இருக்கு. அது முதல் பாயிண்ட் பாருங்க, அனைத்து வகை மாணவர்களையும் உள்ளடக்கிய கல்வியை பொது பள்ளிகளில் செயல்படுத்துவதற்கு சமுதாயத்தினரின் பங்கேற்பை அதிகரித்தல் மிகவும் அவசியம் சொல்றாங்க. 2ஆம் பாயிண்ட் பாருங்க, சமுதாய தலைவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் என அனைத்து தரப்பினரும் தமது நேரம் மற்றும் வளங்களை பொது பள்ளிகளில் அனைவரையும் உள்ளடக்கிய கல்வியை ஏற்படுத்துவதில் பயன்படுத்துவதன் மூலம் நமது ஆதரவை உறுதி செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த 6ஆம் பாயிண்ட் பாருங்க, கல்வி அமைப்பில் உள்ளோருக்கு மறுபயிற்சி அளித்தல். இதுல 3 பாயிண்ட் இருக்கு. அது முதல் பாயிண்ட் பாருங்க, பொது பள்ளிகளில் அனைத்து வகை மாணவர்களையும் உள்ளடக்கிய கல்வியை செயல்படுத்துவதில் வெற்றியடைய வேண்டுமென்றால் கல்வி அமைப்பில் இடம் பெற்றுள்ளோர் அனைவரையும் உள்ளடக்கிய கல்வி என்னும் கருத்தை புரிந்து கொண்டு ஆதரிக்கும் நிலையை ஏற்படுத்திட வேண்டும் சொல்றாங்க. 2ஆம் பாயிண்ட் பாருங்க, எனவே கல்வியில் இடம்பெற்றுள்ள முக்கிய நபர்கள் அனைவருக்கும் மறுபயிற்சி அளித்திட வேண்டும். இப்போ சிறப்பு தேவையுள்ள குழந்தைகளுக்கு எப்படி நடத்தணும்னு ஆசிரியருக்கு பயிற்சி அளித்து தானே கிளாஸ் எடுக்க முடியும், அதான் சொல்றாங்க. 3ஆம் பாயிண்ட் பாருங்க, அதாவது கல்வி அமைச்சக நிர்வாகிகள், மேலாளர்கள் முதல் மாவட்ட, ஊராட்சி, ஒன்றிய கல்வி அதிகாரிகள், தொண்டு நிறுவனங்கள் மற்றும் அரசு சாரா அமைப்புகள் சேர்ந்தோரை அனைவரையும் உள்ளடக்கிய கல்வி பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு அதன் முக்கியத்துவத்தையும் உணர்வு செய்தல் வேண்டும் சொல்றாங்க. அடுத்த லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, அரசு கொள்கையில் மாற்றங்கள். ஒரு 6 பாயிண்ட் இருக்கு. முதல் பாயிண்ட் பாருங்க, அனைவரையும் உள்ளடக்கிய கல்வியை நாடு முழுவதும் வெற்றிகரமாக செயல்படுத்துற ஆட்சியாளர்களின் மன உறுதியும் கொள்கை பிடிப்பும் மிகவும் அவசியம் சொல்றாங்க. 2ஆம் பாயிண்ட் பாருங்க, அனைவருக்கும் கல்வி அளித்தல் என்பதை மனிதவள மேம்பாடு என்ற நோக்கில் மட்டும் பார்க்காது மனித உரிமையை நிறைவேற்றுதல் என்ற நோக்கிலும் பார்க்க வேண்டும் சொல்றாங்க. 3ஆம் பாயிண்ட் பாருங்க, செயலாற்றல் குறைபாடுடைய உட்பட அனைத்து பிரிவினரும் கல்வி பெறும் அடிப்படை உரிமை கொண்டோர்கள் என்பதை மனதில் நிறுத்தி பாருங்க, செயலாற்றல் குறைபாடுடைய குழந்தை எல்லாரும் கல்வி பெறுவதற்கான உரிமை இருக்கு என்பதை மனதில் நிறுத்தி அரசு தனது கொள்கைகளை வகுக்க வேண்டும் சொல்றாங்க. 4ஆம் பாயிண்ட் பாருங்க, தேவைப்பட்டால் தற்போதுள்ள கல்வி அமைப்பையே சீர்திருத்தி அமைக்க வேண்டும் சொல்றாங்க. 5ஆம் பாயிண்ட் பாருங்க, அனைவரையும் உள்ளடக்கிய கல்வி என்பது அனைவருக்கும் கல்வி என்னும் குறிக்கோளோடு நெருங்கிய தொடர்புடையது என்பதை அரசு உணர வேண்டும் சொல்றாங்க. லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, அனைவரையும் உள்ளடக்கிய கல்வியை பொது பள்ளிகளில் எவ்வாறு படிப்படியாக செயல்படுத்த வேண்டும் என்பது குறித்து கோட்பாடுகளையும் கொள்கை முடிவுகளையும் அரசு வெளிப்படையாக அறிவித்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இந்த கேள்வி. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நாளைக்கு அந்த 2வது தலைப்பை பார்ப்போம்.